எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். பலாப்பழத்தில் வெள்ளைச்சீடை பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம செய்யக்கூடிய வெள்ளைச்சீடை போலேயே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். பலாப்பழத்தில் நிறைய ரெசிபி செஞ்சாலும் இந்த பலாப்பழ இனிப்பு செடியை நீங்கள் பொறிச்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் காலியாகிடும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே போல் இந்த பேட்டர்லேயே நம்ம பலாப்பழத்தில் தோசையாகவும் செய்யலாம். நிறைய விதமான பலாப்பழ ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த 2 ரெசிபியுமே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பலாப்பழத்தில் இனிப்பு சீடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 200 ml டம்ளரில் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். 2 முறை நல்லா தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ பலாப்பழம் வேணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 200 கிராம் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 4லேருந்து 5 பலாப்பழம் வேணும். 400 கிராம் அரிசி எடுத்ததுக்கு 8 பலாப்பழம் நல்லா பெரிய பெரிய சுழையாக எடுத்திருக்கேன். முதல்ல அது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கையாலேயே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இதை மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கையால் எடுத்து போட்டுக்கிட்டு உள்ளே இருக்க விதைகள் எல்லாம் எடுத்துடலாம். இதை மிக்சியில் சேர்க்க போகிறோம். அடுத்தது 1 கப்பு நல்ல பாகு வெல்லமாக எடுத்திருக்கேன். இனிப்பு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா பலாப்பழச்சொலையில் நல்ல இனிப்பு இருந்ததுன்னா இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பலாப்பழச்சொலை இனிப்பு இல்லை அப்படின்னா தாராளமாக ஒரு 1.25 கப்பு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுத்தமான வெல்லம். இன்கேஸ் உங்களுக்கு மண்ணெல்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கரைச்சி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இது சக்கை வரட்டின்னு சொல்லுவாங்க. பலாப்பழம் வெல்லம் இதை வச்சுண்டு இதை ஒரு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். பலாப்பழம் சீசன் இல்லாத நேரத்தில் கூட இந்த வெல்லம் பலாப்பழத்துக்கு பதிலாக இந்த சக்கை வரட்டியை போட்டுட்டு இது கூட கொஞ்சம் தேங்காவை சேர்த்தா கூட போகும். இப்போ பலாப்பழ சீசன் இருக்கிறதுனால இந்த பலாப்பழம் வெல்லம் நல்லா 1 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து முதல்ல இதை நைஸாக அரைச்சின்னு வந்துடணும். பாருங்கள், ஓரளவு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்லா முழுக்கவே தண்ணியை வடிச்சிட்டு இந்த 400 கிராம் இட்லி அரிசியை சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் ஸ்பூன் அளவில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். 2 முறை சேர்த்துட்டு முழுக்கவே ஒரே ஜார்லேயே நான் அரைச்சின்னு வந்துட்டேன். எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப முக்கியம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ரவை பதத்துக்கு நல்லா கொரகொரப்பாகவே இருக்கணும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாலாம் எதுவுமே தேவையில்லை. ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அரைக்கிறப்பே கூட இந்த 1/4 டீஸ்பூன் உப்பை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். எப்படி நம்ம விடணும் அப்படின்னா, நம்ம சின்ன சின்னதாக உங்களுக்கு பக்கோடாலாம் கிள்ளி போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி விடணும். அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக தண்ணி விடாமல் அரைச்சிட்டு வந்திருக்கணும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், சின்ன சின்னதாக கிள்ளி விடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா இது பொரிச்சதுக்கப்புறம் முக்கியமாக சூடு ஆறினப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் பண்ணுவீங்க பார்த்திங்களா, இனிப்பு சீடை வெள்ளைச்சீடைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் பலாப்பழ வாசனை இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதனால் நான் சொல்கிற எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு உடனே கரண்டி போட்டு கிளறவே கூடாது. 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா பிரட்டி விடலாம். வானலியில் கீழே எங்கேயுமே ஒட்டாதுங்க. ரொம்ப நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வரும். நிதானமான தீயில், முக்கியமாக சிம் ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கோங்க. 5லேருந்து 6 நிமிஷம் ஆகும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றதுக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா மேலே ரொம்ப கலராக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே மாவு வேகாது. அதனால் அடுப்பை முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு இருக்கணும். பொரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த சீடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த கலரில் வரும். வெள்ளைச்செடி எப்படி நம்ம பொரிச்சு எடுக்கிறோமோ அதே கலரில் இருக்கும். மேலே நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே நல்லா மாவு வெந்திருக்கும். சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சூடு ஆறினப்புறமும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இது 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி கிள்ளி போடுறப்போ கொஞ்சம் தண்ணியாக எடுத்து மாவு அப்படின்னா கொஞ்சம் ரவை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நம்ம மாவை கிள்ளி போட்டது எதுவுமே அலண்டு போகாமல் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்று எடுத்தும் காமிக்கிறேன். சூடு ஆறினப்புறம் நல்லா மேலே முறுமுறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா மாவு வெந்திருக்கும்.
அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம நல்ல சிம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்து தான். கலரும் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அரைச்ச அந்த மாவில் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நான் சீடை மாதிரி போட்டுட்டேன். மீதியை கொஞ்சம் தோசையாக போட்டு காமிக்கிறேன். நிறைய பேருக்கு டீப் ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தோசையாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ மீதி இருக்கிற மாவை என்ன பண்ணுறேன், மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாகவே அரைச்சின்னு வந்துடலாம். பாருங்களேன், நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தோசை தவா நல்லா சூடான அப்புறம் அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு குழிக்கரண்டி இந்த பலாப்பழம் சேர்த்த மாவை சேர்த்துட்டு மெல்லிசாவும் போடலாம், ஊத்தப்பம் மாதிரியும் போடலாம். நான் கொஞ்சம் மெல்லிசாவே தேய்ச்சிருக்கேன். இந்த தோசையை வேக வச்சு எடுக்க கடலெண்ணெயை விட நெய் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மாவு வெந்திருக்கும். வெல்லம் சேர்த்ததுனால டக்குன்னு உங்களுக்கு தோசைக்கல்லில் அடி பிடிக்க சான்சஸ் உண்டு. அதனால் கொஞ்சம் வெந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க. ஒரு பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். இது மாதிரி எவ்வளோ தோசை வேணுமோ அவ்வளோ தோசை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சம் வெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரே மிக்ஸிலே பாருங்கள், ஒரு இனிப்பு செடியும் பண்ணியாச்சு, ஒரு பலாப்பழ தோசை வெல்லம் சேர்த்த தோசையும் செஞ்சாச்சு. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பலாப்பழத்தில் விதவிதமாக ரெசிபீஸ் பண்ணலாம், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அவசியம் இந்த வீடியோ பார்த்த உடனே பலாப்பழத்தில் ஒரு வெள்ளைச்சீடை, பலாப்பழத்தில் தோசை ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.